அன்புள்ளவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நாம் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போதே முயற்சி செய்வோம், நடந்தால் பார்க்கலாம் என்று அந்த செயலை சந்தேகத்தோடு தொடங்குகின்றோம். நம் எண்ணத்தில் உதித்த செயல்கள்தான் என்றாலும் நம்பிக்கையின்மையால் எண்ணமும் செயலும் ஒன்றிணையாமல் அவை வேறு வேறு பாதைகளில் பயணித்து இலக்கை அடைய முடியாமல் போய்விடுகிறது. நம் தாழ்ந்துகள் மேல் நம்பிக்கை வைத்து சுய புத்தியின் மேல் சாய்ந்து செய்கிற காரியங்கள் முழுமை பெறாது. நாம் சில நேரங்களில் பின்தங்கி போவதற்கு நாமே காரணமாகி விடுகிறோம். நம் நடுவில் உலாவி வருகிற கர்த்தரை நம் கண்ணோக்கி பார்த்தால் நாம் முன்னோக்கி செல்ல போகும் பாதையை அவர் திறந்து விடுவார். ஏனென்றால் நம் வழி தப்பி போகாதபடி சாவியை அவர் கரத்திலே வைத்திருக்கிறார். சங்கீதம் 37:3 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றும், செப்பனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் கலியூர்ந்து தன் அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இடி முழக்கம் உண்டாக்கும் மறைவிடத்திலிருந்து நமக்கு உத்தரவு அருளி செய்வார். நாம் போகும் பாதையை செவ்வையாக்குவார். ஆம் சகோதர சகோதரிகளே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்கிற கர்த்தர் நம்மை முத்திரை மோதிரமாக வைப்பார். அவரின் உதவியுடன் நாம் இலக்கை நோக்கி நகர்வோமா? வாழ்த்துக்கள். ஆமென்.